வணக்கம் ஐயா சாட்டை துரைமுருகன் அவர்களே. நேற்றைய தினம் தளபதி விஜய் பாண்டிச்சேரியில பேசியிருந்தத இழிவுபடுத்தி பாராட்டும் விதமா பேசுற மாதிரி கொச்சைப்படுத்தி பேசியிருக்கீங்க. நீங்க ரொம்ப அறிவாளி தான், ஒத்துக்கிறோம். சரிங்களா? உங்க கட்சியில ஒரு ஒருங்கிணைப்பாளர் நிலைமை என்னாச்சுன்னு இப்போ வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களா? உங்க கட்சியோட முதல் ஒருங்கிணைப்பாளர் சுபமுத்துக்குமார் என்ன ஆனார்? அவரோட கேஸ் என்னாச்சு? அவங்க குடும்பத்தோட நிலைமை என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னைக்காவது திரும்பி பார்த்திருக்கீங்களா? ஆனா அவர் உருவாக்கிய கட்சிய வச்சுட்டு நீங்க சம்பாதிக்கணும். நீங்களும் உங்க அண்ணனும். அதுல தெளிவா இருக்கீங்க. சோ உங்களோட தேவைகள பூர்த்தி செய்யறதுக்கு நாம் தமிழர் கட்சி வேணும். உங்கள நம்பி இருக்க இளைஞர்கள், உங்க கட்சி தொண்டர்கள் என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல. ஓகே. நீங்க சொன்ன மாரி உங்க கட்சியில இருக்க எல்லாருமே அறிவாளின்னே வச்சுக்கலாம். தாவேக்கால இருக்க எல்லாருமே தற்குறிகள். நீங்க சொல்லுவீங்கல்ல தற்குறிகள். இருக்கட்டும். ஓகேங்களா? ஆனா 2026ல நடக்க போற தேர்தல் முடிவுல தெரியும். தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு. விஜய் வெளியில பேசினாவே உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன் காசு குடுக்குறவங்க ரொம்ப வேலை வாங்குறாங்களா அவங்களையா? குடுக்குற காசுக்கு நீங்க வேலை பார்க்குறீங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஓவராவும் நீங்களும் உங்க அண்ணனும் வேலை பார்க்குறீங்க. அது அக்செப்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? மக்கள் எல்லாம் தெளிவா இருக்காங்க. 2026 தேர்தல் முடிவுகள நீங்க பார்க்கிறப்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க மிஸ்டர் துரைமுருகன் அவர்களே. மக்களோட வேதனைகளையும், மக்களோட உரிமைகளையும் கேட்கிறப்ப, நீங்க அத ஒரு இழிவுபடுத்தி பேசுறீங்க பாருங்க. அதுக்கான பதில் 2026ல நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய நிலைமை வரும். அப்ப உங்களோட முகத்த எங்க போய் வச்சுக்குவீங்கன்னு தெரியாது. சரிங்களா? சோ மக்களோட நிலைப்பாட நீங்க பார்ப்பீங்க. அதுக்கான நேரம் வெகு விரைவில வரப்போகுது. வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? நீங்க எப்படி அ ஆதரவு தெரிவிக்கிறீங்க? உங்கள யாரு இயக்குறா? எல்லாமே மக்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் உங்களை நம்பி இருக்க மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. மிக விரைவில தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? நீங்க உங்க கட்சியில ஒரு நிலைப்பாடான தலைவர்கள் இருந்தாங்க. அவங்க இல்லாம இருக்கிறப்ப அவங்களோட குடும்பம் என்னாச்சு? அவங்களுக்கு எந்த மாரி ஹெல்ப் பண்ணணும்? நம்ம கட்சிய எப்படி முன்னேற்றி கொண்டு போகணுங்கிறத மட்டும் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா போதும். அத எங்க தலைவர் தளபதி கரெக்ட்டா செஞ்சுகிட்டு இருக்காரு. அவர கொச்சைப்படுத்துற மாரி நீங்க பேசக்கூடாது. இது ஒரு ரிக்வெஸ்ட் இல்ல. எச்சரிக்கையாவ கூட நீங்க எடுத்துக்கங்க. இனி பேசினா வேற மாரி நாங்க ரிப்ளை குடுக்குற மாரி வரும். தகாத வார்த்தைகள பயன்படுத்தி பேசுற அளவுக்கு எங்க தலைவர் எங்களுக்கு சொல்லிக் குடுக்கல. நீங்க பேசுற மாரி. ஓகேங்களா? புரிஞ்சுகிட்டு செயல்படுங்க. என்றும் தாவேக்கா தொண்டனாக இந்த சார்லஸ். நன்றி.